டேய் சொல்ற என் வண்டி நேத்து நைட்டு வீட்டுக்கு போகும்போது 140 போகுறானே. இப்படா ஓட்டி பார்த்தேன் நானே. என் வண்டியே 145 போகுது, உன் வண்டி எங்கடா 140 போகுது? ஏன்டா ஒட்டிட்டு இருக்கிற? நைட் வந்து ஓட்டி பார்த்துக்கலாமா? நைட் ஓட்டி வச்சுக்கலாமா? பார்த்துக்கலாமா? ரேஸ் வச்சுக்கலாமா? வா ஓட்டிக்கலாம். ஏய் என்கிட்ட போட்டி போடாதடா. ஓட்டி வச்சுக்கலாமா? அப்படி என் வண்டி ஜெயிச்சுச்சுன்னா வண்டி கொடுத்துட்டு போயிரு நீ என்கிட்ட. என்னது இங்க மீட்டிங் வண்டி 140 போகுது. வம்சி வேலை செஞ்சுட்டு தான் வம்சி இருக்கு. என்ன வம்சி நீ வேற செஞ்சுட்டே பேசுறீங்களா? அப்படி என்ன பேசுறீங்க? அவன் வண்டி 140 போதும் நைட்டு வீட்டுக்கு போகும்போது. என் வண்டி 145 போது சொன்னா நம்ப மாட்டேங்கிறான் வம்சி. உங்க வண்டி 145? ஆமா வம்சி. எவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி அதனால இப்ப என்ன? அதான் வம்சி நைட் ரேஸ் வச்சுக்கலாம்னு கூப்பிட்டு இருக்கிறவன. ரேஸா? ஆமா வம்சி. மதியானம் என்ன சாப்பிட்ட? தயிர் சோறு மாம்சு. நாங்க தான் பிரியாணி கேட்டா நீ தயிர் சோறு வாங்கி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிற. பிரியாணி கேக்குது உனக்கு? தயிர் சாப்பாடு சாப்பிட்டு வண்டிக்கு போட்டிக்கலாம்னு யோசிக்கிற. பிரியாணி வாங்கி கொடுத்தா என்ன பண்ணிருப்ப தெரியுமா நீ? வேலண்டினா ரோசி பறந்து கிழிச்சிருப்ப. ரோசியும் ஸ்டூ ஓட்டையும் கூப்பிட்டுருப்ப ரோட்டுக்கு வண்டி ஓட்டலாம் வான்ட்டு இல்லையா? உனக்கு யார வண்டி வாங்கி கொடுத்தது? எங்க அம்மா. சார் உங்களுக்கு? உங்க அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க. நகை கிகையெல்லாம் அடமானம் வச்சு வண்டி வாங்கி கொடுத்தா அதை வச்சு உருப்புற வழி பார்க்காம வண்டி போட்டுக்கலாவா இல்லையா? ரோட்ல சும்மா குழந்தை குட்டியோட போயிட்டு இருக்கவனா முடிச்சு விட்டுறது இல்லையா? இதை வச்சு எப்பவும் நான் உங்களுக்கு தோணுமா?